குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்கள் இருக்கிறதுலேயே இந்த 12 ராசிகளே அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் கடகராசி அன்பர்கள் தான். அதாவது அஷ்டம சனி, உங்களுக்கு ராசிக்கு பூரிய புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் 8, அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் சனியுடன் சேர்ந்து நிறைய சோதனைகள், எக்கச்சக்கமான சோதனைகள் அமைத்த ஒரே ராசி கடகராசி தான் இருக்கணும். திருமண வாழ்க்கையிலும் சரி, அதாவது காதல் விவகாரமும் சரி, அதே போல் நண்பர்கள் விஷயத்திலும் சரி, நிறைய பாதிப்புகள், ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கடகராசியில் தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயமாக இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு நிறைய தீர்வாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ராசிக்கு அடுத்தது சிம்மராசிக்கு அதிபதி சூரியன், இந்த பிரபஞ்சத்துக்கு ராஜாவான உங்களுடைய தனக்காரனான சூரியன் குருவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 6, 9 கூடியவனுடன் இணைந்து உச்சம் பெற்று 10ஆம் வீட்டிலிருந்து இந்த ஆண்டை துவக்குகிறார். மேலும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 14ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் வருவதால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் நடக்கும். கடன் பிரச்சனை, எண்ணற்ற தொல்லைகள், ஒரு உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள், இதை சந்திப்பவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த குரோதி வருடம் நிச்சயமாக இருக்கிறதுலேயே அதிகபட்ச நன்மை அடைய போறவர்கள் கடகராசி அன்பர்கள் தான். நீங்கள் ஒரு நாளும் சமுத்திரத்திற்கு அருகில் உள்ள சில ஸ்தலங்களுக்கு சென்று முடிந்தவரை நீங்கள் ஸ்தல நாராயண பெருமாள் மற்றும் ஈசிஆர் ரோட்டில் அமைந்துள்ள சென்மயா மிஷனின் ஜலநாராயணன் பெருமாள், இவர்கள் சூரிய நாராயண பெருமாள், இந்த கோயில்களை சென்று வழிபட நிச்சயம் நன்மைகள் ஏற்படும்.